ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹய கிரீவ உபாஸ்மகே. வணக்கம் நேர்களே. செய்யும் தொழிலே தெய்வம். கிராஸ் பட்டி சட்டை பெரிய பெண்கள் போடக்கூடியது. நேற்று அதுவும் லைனிங் போட்டு தைப்பது கடினம் அப்படின்னு நிறையா கூலி வாங்குவாங்க. அதை நீங்கள் லகுவாக செய்யலான்னு தான் சொல்லி கொடுக்குறேன். வேறு இது கிடையாது. அப்போ நீங்கள் நேற்று ஒரு 4 தையல் போட்டோம். என்ன இந்த பட்டியை 2 பட்டி துணியை தான் ஃபஸ்ட்டு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடாமல் ஒன்றுக்கு அடுத்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இதை தைச்சது இங்கே 2வது தைச்சிருக்கேன். அப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நல்ல பக்கத்தில் ஒரு துணி ஒட்ட வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படி எடுத்து இப்படி போட்டு உடனே ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணணும். ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அது மெயினானது. அது என்ன ப்ரெஸ்ஸிங்னா, இந்த சிலும்பல் இந்த ஒட்டு துணி கூட சேரணும் அப்படிங்கிறத ஒப்பிச்சுக்கிட்டு அழகாக இப்படி நகம் வச்சு, நகம் நிறையா இல்லைன்னு நினைக்காதீங்க, நகம் இல்லாமல் விரல் கிடையாது. அப்போது இந்த ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அடுத்து அது தவறான பக்கம் போகும்படி இந்த தவறான பக்கம் போயிடுச்சு. இந்த 2வது ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டேன். அப்போ இப்படி வச்சு அமுக்கு தையல் போடணும். 1/4 இன்ச்சுனா இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் அந்த அளவு தான் 1/4 இன்ச்சு. அப்போது இந்த லெஃப்டில் அதிகப்படியான துணி இருக்குது, அப்படி தூக்கி வச்சோம்னா அந்த இடைவெளியில் நூலே வேஸ்ட்டு கிடையாது. அவ்வளவு டைமும் வேஸ்ட்டு கிடையாது. அப்போது அவ்வளவு சிக்கனமாக எல்லாத்தையும் சிக்கனமாக இது பண்ணும். அப்போது இந்த சுற்று முன்னாடி வேகையாக தைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நிதானமாக அது நேரம் தையல் போகணும், அவ்வளவுதான். கடன்னு காலை மிதித்தோம், டபன்னு தைச்சோம், அப்புறம் தப்பாக தைச்சோம், பிரித்தோம். இந்த கடைசி வரையில் அப்படியே ஸ்லோவாக அந்த ஊசி உள்ளே நிற்கணும். அதுவும் முக்கியமான பயிற்சி. கடைசி வந்துருச்சா அந்த ஊசி உள்ளே இருக்கணும். எதுக்கு? இல்லைன்னா கையில் குத்திடும். இப்போ இந்த இதை கட் பண்ணி எடுக்கிறோம். இங்கே தான் கட் பண்ணணும். அப்படி தான் மெத்தடே இருக்குது. அந்த ஊசியை விட்டு அவ்வளோ தூரம் தள்ளி தான் அப்படியே கட் பண்ணணும். பண்ணிட்டேன். உடனே இப்போ என்ன சொன்னேன், இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு இப்போ தானே சொன்னேன், அந்த நல்ல பக்கம் உள்ள துணியை அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண சொன்னேன்ல, ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணுறேன். அப்புறம் அதை உள்ள தவறான பக்கம் போகும்படி இந்த பிடிக்கிறேன். அந்த துணி இங்கிட்டு தெரியக்கூடாது, இந்த துணி அங்கிட்டு தெரியக்கூடாது. அப்படியே சொல்லிக்கிட்டு நல்லா அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு இங்கே வைக்கிறேன். 1/4 இன்ச்சு. இப்போ பாருங்கள், இந்த அதிகமானதும் சேருது, ஜோடி சேருது. அப்போ ரைட்டு, நம்ம தைக்கிறது ரைட்டுன்னு அர்த்தம். மாற்றி வந்துச்சுன்னா நம்ம தப்பாக தைக்கிறோன்னு அர்த்தம். சரி பண்ணணும்னா ஊசியை உள்ளே நிப்பாட்டிக்கோங்க, அப்புறம் ஒரு லெவல் பண்ணிக்கோங்க, அதுக்கு பிறகு தைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வரையில் அப்படியே ஸ்லோவாக அப்படியே உள்ளே இறக்கி விட்டுறணும். இப்போது அந்த முன்பாகத்தில் டாட்டு தைக்கணும்.
இந்த இருக்குது முன்பாகம். தவறான பக்கத்தில் லைனிங் துணியை வச்சுருக்கேன். இந்த இந்த இப்படி அதிகமாக உள்ளது தான் இது ஓப்பன் பகுதின்னு அர்த்தம். அதில் எப்படி டாட் போடுறதுன்னு சொல்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த இருக்கு பாருங்க, இது ஓப்பன் பகுதி. இந்த கீழே இதை இந்த இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கா, இதை கண்ணு பார்வையில் ஒரு 1/3 அப்படி கெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி வரல வச்சுக்கிட்டு இதை தூக்கி இப்படி போடுங்க. அப்படி அப்படி தூக்கி போடும் பொழுது அப்புறமும் பாருங்கள், இந்த கீழே தொடணும். இல்லை கீழே தொட்டிருக்கணும், நேராக வைக்கக்கூடாது. இப்போ இதில் இங்கிட்டு ஒரு பங்கு இருக்குது, இந்த இங்கே மேலே ஒரு பங்கு இது இருக்குது, கீழே ஒரு பங்கு இருக்குது. இப்போ இதில் ஒரு ஒரு கிராஸாக ஒரு தையல் போடுறோம், போட்டோம்னா ஒரு டாட்டு. அதே போல் இதில் இந்த இருக்குல்ல, இதில் இதை தூக்கி இந்த பக்கம், இது இந்த பக்கம் போட்டல, அதே போல் இது இந்த பக்கம் போட்டோம்னா ஜோடி ரைட்டு. ஒன்று இடது பக்கத்துக்கு வரும், ஒன்று வலது பக்கத்துக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு இதுலேயும் தப்பு தெரியாதனமாக தப்பு பண்ணால் கூட அது சரி கட்டிக்கிடும். இப்போ அப்படியே கொண்டாந்து கீழே வந்து 1 இன்ச்சு ஒரு இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. நீளம் வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்படியே சாஞ்ச ஒரு கோடு போட்டோம்னா முக்கோணம் மாதிரி வந்துடும். அந்த ஃபினிஷிங் தையல் 2-3 தையல் போடணும். இப்போது இது வந்து இந்த பக்கம் இப்படி போடுறேன். அப்போ இந்த இங்கே ஒரு பங்கு, இங்கே ஒரு பங்கு, இங்கே ஒரு பங்கு, 3 பங்காக பிரிச்சிட்டோம். இப்போ இதை இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறேன். ஒரு இதில் ஓப்பன் பகுதி அடியில் இருக்குது, ஒரு இதில் ஓப்பன் பகுதி மேலே வரும். அப்போது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஃபினிஷிங் தையல் எப்பொழுதும் இந்த இடது பக்கமாகவே இப்படி போகணும். அதுக்காக தான் இந்த பலகையை வச்சுருக்காங்க. அப்போது இப்போ இந்த பட்டி வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஒன்று கூட குறையாக வச்சுருப்பேன், அதை இனிமேல் நான் லெவல் பண்ணுவேன். ஒன்று போல் 2ஐயும் வச்சு கரெக்டாக வச்சு வெட்டி அப்புறம் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த இதில் ஒரு டாட் போட்டிருக்கோம், இடது பக்கம் ஒரு டாட் போட்டிருக்கேன். உடனே ப்ரெஸ்ஸிங் ஓப்பன் பக்கம் இந்த டாட்டு ஓப்பன் பக்கம் திரும்பி இருக்கணும். அந்த உடனே ப்ரெஸ்ஸிங், உடனே ஒரு ப்ரெஸ்ஸிங். அப்புறம் இந்த ஊசியாக இருக்குது இல்லையா, அதுக்கு 1 சென்டிமீட்டர் மேலே 1 சென்டிமீட்டர் தள்ளி அப்படி பிடிச்சிக்கணும், பாயிண்ட் வச்சுக்கணும். அப்புறம் இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி கொஞ்சம் சாய்வாக இப்படி பிடிச்சிட்டு அப்படியே மிஷினுக்குள்ளே விட்டு ஒரு டாட் போடணும். அப்படியே ஒரு சரிவாக பிடிச்சி வச்சு இதில் வந்து துளிவுண்டு 1/4 இன்ச்சு, டாட்டோட அகலமே 1/4 இன்ச்சு, நீளம் வந்து ஒரு 6-7 சென்டிமீட்டருக்கு ஊசியாக போயிடணும். ஃபினிஷிங் தையல் ஊசி உள்ளே இருக்குது. அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்து இதை எடுத்துக்கிட்டு அதே தான் ஓப்பன் பக்கம் திரும்பி இருக்கும்படி
ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன், 1 சென்டிமீட்டர் மேலே 1 சென்டிமீட்டர் தள்ளி ஓப்பன் பக்கம் தள்ளி அதை பிடிச்சிக்கணும். இங்கே ஒரு 6 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். அப்படி ரெண்டையும் பிடிச்சி இப்படி மிஷினில் விட்டு 1/4 இன்ச்சு அகலம் 6-7 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அகலம் ஆரம்பித்து ஊசியாக போயிடணும். இது பெரிஷிங் தையல். அப்போ ஊசி உள்ளே இறக்கி நிப்பாட்டிக்கோங்க. அப்புறம் இதை கட் பண்ணி எப்பொழுதுமே இந்த பக்கம் தான் நான் கட் பண்ணுறேன். அதை இந்த பக்கம்தான் துணியும் போகணும், இந்த பக்கம்தான் கட் பண்ணவும் செய்யணும். அதெல்லாம் ஒழுங்கு. அப்புறம் இந்த அக்குள் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் இதான் இந்த இங்கிட்டு 1 பங்கு இங்கே 2 பங்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பாயிண்ட்டு அது எல்லாம் சேர்ந்து ஒரு நீள முக்கோணம் இந்த பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதை இப்படி ரெண்டையும் இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு நீள முக்கோணம் தெரியும். அதை அப்படி பிடிச்சிட வேண்டியது. பிடிச்சிட்டு இங்கே 1 பங்கு வச்சுட்டு இதை இப்படி கொடுக்குறேன். லைனிங் துணி தைக்கிறது நேற்று சொல்லிட்டேன். அந்த கை வளைவு இப்போ நான் தைக்காமல் நைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கையில் கழுத்து வளைவு கை வளைவுலாம் பிடிச்சு ரெண்டையும் ஒன்றா ஆக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா இந்த வழுக்கிட்டு ஒன்றில் தான் தையல் விழும், ஒன்றில் தையல் விழாது. அதெல்லாம் இருக்குது. முதல்ல தைக்கல நீங்கள் கவனமாக தான் தைக்கணும். இந்த லெஃப்ட்டில் இப்படி எடுக்கணும். இப்போ பாருங்கள் 3 6 டாட்டு. இடது பக்கம் 3 டாட்டு, வலது பக்கம் 3 டாட்டு, 6 டாட் போட்டுட்டோம். இனி என்ன தைக்கணும் அப்படின்னா இது கூட இந்த பட்டியை இணைக்கணும். டாட்டு தைச்ச உடனே முன்பக்க பட்டியை இணைக்கணும். அப்போ இணைக்கையில் நம்ம இந்த பட்டியை ஒழுங்கு பண்ணணும். என்னென்ன கூட குறையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதை ஒழுங்குபடுத்தணும். நான் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி தைக்கணும் அப்படின்னு காமிக்கேன். ரொம்ப மெதுவாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு நாளைக்கும் போடுவேன். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இது கூட குறையாக இருக்குது, அதை ஒழுங்கு பண்ணி வெட்டிட்டு இதை கொண்டு வந்து இதில் இணைப்பேன். நன்றி நேயர்களே.